வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லா இடத்துலயும் இப்போ விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது யூகேல சமரண்டபடியால. எங்களோட சிறப்பு குழந்தைகளுக்கு நாங்க உண்மையிலேயே தனியா நிறைய விஷயங்கள் செய்கிறது தான். பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு நோக்கம் இருந்துச்சுது, எங்களோட சிறப்பு குழந்தைகளையும் மற்ற தமிழ் பள்ளிக்கூடங்களோட சேர்த்து எங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தா நல்லா இருக்குமெண்டு. ஆனா கடவுளேண்டு பிரபஞ்சத்திட உதவியோட எங்களோட குழந்தைகளுக்கும் நிறைய இடங்கள்ல வாய்ப்பு கிடைச்சு கொண்டிருக்குது. ஸோ இது வந்து நொட்டிங்கம் தமிழ் பள்ளிக்கூடத்துல நடந்த விளையாட்டுப் போட்டி. அதுக்கு எங்களோட சிறப்பு குழந்தைகள வந்து கூப்பிட்டிருந்தாங்க. நாங்க எல்லாரும் போயிருந்தோம். யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ மிகவும் அருமையாக அங்க பள்ளிக்கூடம் வந்து விளையாட்டுப் போட்டிகளை எல்லாம் ஒழுங்கமைச்சிருந்தாங்க. மார்ச்சிங் எல்லாம் செய்து, அதுக்கு பிறகு கொடிகள் எல்லாம் ஏற்றி, ஒலிம்பிக் தீபங்கள் எல்லாம் ஏற்றி நல்லா இருந்தது. பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே ஒரு புது அனுபவமா இருந்தது. ஏன்டா, நாங்க எவ்வளவுதான் தனித்தனியா எங்களோட சிறப்பு குழந்தைகளுக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்தாலுமே கூட, எங்களோட தமிழ் சமுதாயமும் எங்களோட பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு, அவங்களுக்கு ஒரு மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து எங்களோட பிள்ளைகளும் செய்யும்போது, அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் விளங்கும். என்னதான் இருந்தாலும் அவங்க எங்களோட பிள்ளைகள் வந்துட்டு சொல்ல முடியாமல் இருந்தாலுமே கூட, எல்லா ஆசைகளும், உணர்வுகளும் உள்ள குழந்தைகள் தானே! அப்ப மற்ற பிள்ளைகளோட இவங்கள எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது, அந்த பிள்ளைகளும் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. எல்லா விளையாட்டுலயுமே எங்களோட பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் கூப்பிடும்போது, அப்பாக்களா இருந்தாலும் சரி, அம்மாக்களா இருந்தாலும் சரி, கொண்டு போய் அந்த விளையாட்டுகளில் எல்லாத்துலயுமே பங்கு பற்றினாங்க. இது வந்து சகீமா அவங்களோட அப்பாவும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இப்ப. அதேபோல இன்னும் அ குழந்தைகளுமே அதில பங்கு பெற்றினாங்க. சில பிள்ளைகள் தனியாவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சில பேர் அப்பா, அம்மாவோட உதவிகள் தேவைப்பட்டது. பட் ஆனா, எங்களோட பிள்ளைகள் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. எங்களோட பிள்ளைகள இன்க்ளூட் பண்றது தான் முக்கியம். அது கடவுள் புண்ணியத்தில இந்த ஆண்டு நிறைவேறினது. எங்களோட குழந்தைகள நிச்சயமாக ஒரு தனி ஆட்களா எங்களால மட்டும் வளர்க்கவே முடியாது. ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்க வேணும். அதே நேரம் உற்றார் உறவினர்கள், நண்பர்களுடைய உதவி இருக்க வேணும். அதேபோல இந்த சமுதாயத்திற்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த நொட்டிங்கம் தமிழ் ஸ்கூலுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்களோட பிள்ளைகள் எல்லாம் எல்லா விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டாங்க. அவங்கள முதன்மைப்படுத்தி அவங்களுடைய விளையாட்டுக்களை எல்லாம் முடிக்க வச்சு, அவங்களுக்கு மெடல்கள் எல்லாம் கொடுத்து, எங்களோட பிள்ளைகள புரிஞ்சு கொண்டதுக்கே மிக நன்றி. அடுத்த வீடியோவுல